எவன்டாவன் செடியெல்லாம் மாடு மாதிரி மேயறது? எவன்டாவா? ஆஃப்டர் ஆல் தோட்டக்காரணி மரியாதையா பேசு. ஆமா, உங்க முதலாளி புண்ணியக்கோடி இருக்காரா? புண்ணியக்கோடி சாரா? ஏதோ ஆண்ட புண்ணியத்துல இன்னும் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. யோ, ரொம்ப ஏத்தமா பேசுறியே. உங்க முதலாளி உனக்கு ரொம்ப இடம் கொடுத்திருக்காரு போல இருக்கு. சரி சரி, நான் அவரை பார்க்கணும். அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் விசிட்டர்ஸ் உள்ள விடுறதா? யோ, உங்க முதலாளி ஒரு பெரிய அல்சேஷன் நாய்க்கு பதிலா உன்னை வச்சிருக்காரியா? தம்பி, நீ உன் வயசுக்கு ரொம்ப பேசுற. இஷ்டம் தான் சொல்லு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. நீ விடுற மூச்சுல செடியெல்லாம் காஞ்சிரும் போல இருக்கு. தள்ளி இல்ல. புண்ணியக்கோடி சார் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைச்சவர். ஊர்ல அவருக்கு இருக்கிற நல்ல பேரை வீட்டுல இருக்கிறவங்க கெடுக்கிறாங்களே. தம்பி, இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நான் என்ன, ஊரே பேசுது. தம்பி, அந்த புண்ணியக்கோடி சார் நான் தான். சார், அந்த புண்ணியக்கோடி சார் நீங்க தானா? உங்களை எங்க தொட்டு கும்பிடுறது? தம்பி, கசிக்க பசிக்கா காலங்களை தொட்டுப்படாத, சேரா இருக்குது. உங்க தெய்வம் தான் சார் நாடி வந்திருக்கேன். உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உயிரையே கொடுக்கிற உத்தமன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்க புகழ வாய்க்கிழிய ஊர் பூரா சொல்லுவேன் சார். ரொம்ப கழிச்சுக்காத, அப்புறம் சும்மா இருந்தா கூட சிரிச்சா மாதிரியே இருக்கும். என்னவோ என்ன பத்தி எனக்கே தெரியாத பல விஷயங்களை நீ சொல்ற. அதனால ஏன் உதவி நிச்சயமா உனக்கு உண்டு. சார், உங்களை மாதிரி உழைப்பால உயர்ந்தவங்க, உயர்ந்ததுக்கு அப்புறம் உழைக்கிறவங்க எத்தனை பேர் சார் இருக்காங்க. அது என்னமோ உங்க முகத்துல ராஜகலை ஜொலிக்குது சார். என்ன, நான் திவான் பகதூர் பரம்பரையாச்சே, அந்த கலை அடிக்கடி என் முகத்துல இன்னல் அடிக்கும். சார், அந்த காலத்துல ஒரு அம்பிகாபதி, இந்த காலத்துல இந்த பாபு, நானும் ஒரு பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்கோம் சார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அந்த கல்யாணம் உங்க முன்னாடிதான் சார் நடக்கணும். கவலைப்படாத, கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். ஆமா, பொண்ணு யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பத்து பொண்ணு சார். பொண்ணோட பேரு மீரா, அவங்க அம்மாவோட பேரு புவனா. அவங்க அம்மா இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. சார்தான், ஆதரவு கேட்டுக்கிட்டு வந்து அடிமடியிலே கை வைக்கிறியா? சார், உங்க காலை கெட்டியா பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க தான் என் தெய்வம். கண்ணா, முட்டிய பிடிச்சிட்ட, இனிமே கீழே போக விட மாட்டேன். எந்திரி. இதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஆனா மீராவுடைய அம்மா அவருடைய படிப்பை ஒரு பெரிய லட்சியமா நினைச்சுக்கிட்டு இருக்காப்பா. சார், கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் சார். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாத்தாவை பேசி முடிவு பண்ணமா? இல்ல சார், அவங்க ஒரு ஆச்சாரம் கொடுக்க அவங்களையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சம்மதிக்க வச்சா. சார்தான், பாட்டியும் நான் தான் மேனேஜ் பண்ணமா? சார், நினைத்ததை முடிப்பவன் நீங்க. இறங்குங்க சார். பாட்டு வாங்க. அதோ என் பாட்டி. பாட்டி என்ன வேட்டி கட்டிட்டு இருக்காங்க? சார், அங்க சாமி கும்பிட்டு இருக்காங்களே, அதான் சார் என் பாட்டி. கண்ணாடியை போட்டு பாருங்க. தெரியுதா? கண்ணாடி போட்ட அப்புறம் கண்ணியமா தான் இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் பேசி முடிச்சு வைக்கிறேன். அம்மா, அம்மா, ஐயோ, திருடன் திருடன் திருடன். அடிக்கடா அவனை. என்னப்பா, என்ன ரகல? ரகலையா? பட்டப்பகலே பர்ச திருடிட்டாமா. பாவி, அவன் கண்ணை புடுங்க. கோயில திருடுறான். இன்னைக்கு சில்லறைய திருடுறவன் நாளைக்கு சிலைய திருடுவான். இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது. நல்லா துவைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு காய போடுங்க. இருங்க, ஏன் சக்திக்கு நான் 2 போடுறேன். என்ன காப்பாத்து, காப்பாத்து. நீ கெட்ட கேட்டுக்கு காஞ்சி காமாட்சி வந்து உன்னை காப்பாத்துவா. காமாட்சி, காமாட்சி, நீ என்ன அடிக்கிறியே? என்னது அவர் குரல் மாதிரி இருக்கு? அப்பா, கொஞ்சம் அவரை நிமித்துங்க. ஐயோ, நிமித்துங்கன்னா அடிக்க சொல்லலப்பா, குனிஞ்சிருக்கால நிமித்தி நிறுத்துங்க. ஐய, என்னங்க நீங்களா? காமாட்சி,
அட பாவிங்களா, இவர் என் புருஷையா. புருஷனா? ஓஹோ, சரிதான். புருஷனை பொண்டாட்டிய ஜோடி போட்டுன்னு தான் ஜேபடி பண்றீங்களா? ஏய், அம்மாவை அழுங்கடா. என்னங்கடா, என் பரம்பரை என்ன, என் ஃபேமிலி என்ன, என் ஜபர்தஸ்த் என்ன, இவரை யார் நினைச்சுக்கிட்டீங்க? ஏதோ தவறு நடந்திருக்குது, விசாரிக்கிறேன். என்னங்க, என்ன நடந்துச்சு? நான் எதை சொல்லுவேன், எல்லாத்த சொல்லுவேன். இவன்தான் இந்த தீவிட்டி பைய பாட்டிய காட்டுறேன்னு ரகசியமா என்ன மோட்டார் பைக்ல கூட்டிட்டு வந்தான். சரி, பாட்டியோட சமாதானமா பேசி இவன் ப்ராப்ளத்துக்கு முடிவு காணலாம்னு நினைச்சேன். சரி. ஆனா அதுக்குள்ள இந்த கிளவி லபோன்னு கத்தி என்ன இந்த பம்புல மாட்டிடுச்சு. இவங்கதான் உங்க பாட்டியா? ஏங்க, உங்களுக்கு மண்டையில முடிய தவிர வேற எதுவுமே இல்லையா? என்னங்க இவன் இப்படி கேக்குறான்? ஏங்க, இது என் பாட்டியே இல்லைங்க. நான் என் பாட்டியை காட்டினப்போ கோட்டை விட்டுட்டு கண்ணாடியை மாட்டிட்டு இந்த பாட்டியை பார்த்தாரு. நீங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்யறது? இதுக்குதான் எப்பவும் கண்ணாடிய போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றது. என்னமா கண்ணாடிய போட்டுக்கிட்டா ஓவர் களமா தெரியும்னு கழட்டி கழட்டி வைப்பீங்க. இப்ப ஊரெல்லாம் சேர்ந்து கழட்டிட்டான். மானம் போகுது. வாங்க. அம்மாடே, இந்த உன் பர்ஸ் உள்ள எல்லாம் இருக்குதான்னு பாத்துக்க. நான் கொண்டாடுறது ₹1. அட மூதேவி, ஒத்த ரூபாய்க்காக ஊரை கூட்டி என்ன இப்படி உதவாங்க வச்சிட்டியே. உன் வாய் மாதிரிதான் இருக்கு உன் பர்ஸ். அம்மா ஒருத்திதான் உங்களை அடிக்கல. ஓச்சில போறாங்க. ஹலோ, கால் ஃப்ரம் கோயம்புத்தூர். கொடுங்க. ஹலோ, போனாவா? நான் புண்ணியகோடி பேசுறேன். அப்படியா? வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடலில் புயல் உருவானதின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள் தமிழக கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழையும் சூறாவளி காற்றுடன் கூடிய புயலும் வீசும். தாத்தா, தாத்தா, என்ன தாத்தா போன் பேசுறப்ப இப்படி சலையாயிட்டீங்க? என்னங்க, யாருக்கு என்ன ஆச்சு? ரேடியோல வானிலை எச்சரிக்கை கேட்டல்ல? ஆமா. புவனா? ஆ. அதான் இவங்க அம்மா. ஆ. இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு ஆ. காலையில இங்க வரா. மீரா, உங்க அம்மா ப்ரமோஷன்ல மெட்ராஸுக்கு வரா. இங்க மெயின் ஆபீஸ்ல சார்ஜ் எடுக்க போறாளாம். புவனாவுக்கு உன் காதல் விவகாரம் தெரிஞ்சா டேஞ்சர் தான். அந்த பையகிட்ட சொல்லிடு, அவன் குடும்பமே இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது. வந்தது வராதுமா வெடிச்சாலும் வெடிப்பா, இல்ல உன்னை கடிச்சாலும் கடிப்பா. அப்புறம் உன் கதி என்ன ஆகும்னு நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மீரா, மீரா, என்னங்க இது? யானைக்கு சிங்கம் சொப்பனத்துல வரக்கூடாது. அதே மாதிரி மீராவுக்கு அம்மா போனா கனவுல வரக்கூடாது. இத பாரு, அப்புறம் காதல் ஊதல் ஆயிடும். ஜாக்கிரதை, மூச்சு விடப்படாது. சும்மா இருங்க, குழந்தைய ரொம்ப மிரட்டுறீங்களே. மீரா கண்ணு, நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். ஆமா, உனக்கு பதிலா இந்த பாட்டி போய் பாபுவோட டூயட் பாடுவா.